கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குரிய வருகைக்குரிய காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ண இருக்கிறோம். அதுவும் சங்கீத பகுதியிலிருந்து சங்கீதக்காரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். நான் முதல் வருகை அல்ல, முதல் வருகை எல்லாருக்கும் தெரிந்தது தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். அவர் மரித்தார், அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார், அனைத்து ஜனங்களுக்கும் மீட்பு கொடுத்தார். அவர் மறுபடியுமாய் வருவேன் என்று சொல்லி அவர் பரம் ஏறி போனார். அப்ப மறுபடியுமாய் வரும்போது அவர் எப்படி துதிக்கணும், அவர் யார் என்பதை குறித்து வேதம் சொல்லுது. 4ஆம் வசனம் சொல்லுது, சங்கீதம் 96:4, கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயங்கரமானவர், எல்லா தேவரும் பயப்படத்தக்கவர் அவரே. பாருங்க, இங்க அவர் சொல்றாரு, கர்த்தர் மிக பெரியவர், மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். அவர் துதிச்சுட்டே இருக்கணும், நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். அவருக்கு தான் துதி, அவருக்கு தான் கனம், அவருக்கு தான் மகிமை. ஏன்னாக்கா அவர் சொல்றாரு, எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. இப்போ உலகத்தில் பல தெய்வங்கள் உண்டா அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொல்றாரு, கீழ் வசனத்துல 5ஆம் வசனம் சொல்றாரு, சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினார். இதுவரையில சரித்திரம் அப்படின்னு ஒன்று போனா, வானம் பூமி உண்டாக்கப்பட்டது அப்படின்னு போனா, மனிதர்கள் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி போனா, அது பரிசுத்த வேதாகமத்தில் தான் எழுதப்பட்டிருக்குது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வானத்தையும் பூமியையும் அவர் உண்டாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. அதன்படிதான் சரித்திரங்கள் உருவாக்கப்பட்டது. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனிதனாக அவதரித்தார். அப்ப மற்றதெல்லாம் அவர் சொல்றாரு, மற்றதெல்லாம் விக்கிரகங்கள் தானே அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் ஜனங்களை பார்த்து அவர் சொல்றாரு, ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், அதை கர்த்தருக்கே செலுத்துங்கள். இன்னைக்கு அறியாமனால எவ்வளவு பேரு அவங்க ஆராதனை செய்தாலும், நன்றிகள் செலுத்தினாலும், கடவுளை வணங்கினாலும், தெய்வத்தை வணங்கினாலும், சாமியை வணங்கினாலும், அது எல்லா வல்லமைகளும் பேர் சொல்லுது, மகிமையும் வல்லமையும் கர்த்தருக்கே செலுத்துங்கள். ஏன்னா அவருக்கு தான் போய் சேரும், ஏன்னா படைத்தவருக்கு தான் போய் சேரும். தெரியாம ஆராதிக்கலாம், தெரியாம வணங்கலாம், ஆனா படைத்தவருக்கு தான் அந்த துதி கனம் மகிமை எல்லாம் போய் சேரும். அதுக்காக தான் அவர் சொல்றாரு, நல்ல கவனி, 9ஆம் வசனத்துல சொல்றாரு, அவர் எப்படி ஆராதிக்கணும். அவருடைய வருகை சமயமா இருக்கு. அதனால்தான் இஸ்ரேல் நாடுகளுக்குள்ளே பாலஸ்தீனங்களுக்குள்ளே பல யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்குது. எங்க பார்த்தாலும் பார்த்தா இன்னைக்கு வாக்கி டாக்கியெல்லாம் அங்கே வெடிக்குது. அப்போ வாக்கி டாக்கி மூலியமாக பார்த்தனா ஜனங்கள் கொல்லப்படுறாங்க. பாருங்க, அந்த நாடுகளுக்கிடையே யுத்தம் அதிகரித்து கொண்டே போகுது. உலக நாடுகளே நடுங்கி கொண்டிருக்குது, உலக நாடுகள் பயன்பட்டு கொண்டிருக்குது. இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையில தான் நடக்கும்னு சொல்லி பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனா இதை பார்த்து கூட நம்ம உணர்வு இல்லாதவளா இருக்கக்கூடாது. அதனாலதான் அவர் சொல்றாரு கீழ் வசனத்துல, நல்லா கவனிங்க, 9ஆம் வசனம் சொல்றாரு, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பதாக நடுங்குங்கள். அப்ப வேதம் தெளிவா சொல்றது, பரிசுத்தம், கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே பரிசுத்தம் மிகவும் அவசியமா இருக்கிறது. அது கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்துடனே, உங்களுக்கு ஒரு அலங்காரம், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அலங்காரம் உண்டுன்னா அது பரிசுத்த அலங்காரம் தான், வேற எந்த அலங்காரமும் கிடையாது. நல்லா சிகனா போட்டுட்டு நல்ல சினிமா நடிகர்கள் போல பல உடைகளை போடு ஆடுகிறதுல கிடையாது பரிசுத்தம். வேற சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பதாக நடுங்குங்கள். அவருக்கு முன்பதாக நடுங்கணும். நீங்க எல்லாரும் நடுங்கிறதுனா எப்படி? தீமைகளை வெறுக்கணும், தீமைகளை செய்யக்கூடாது. இதுதான் கர்த்தருக்கு, கடவுளுக்கு பயப்படுகிற பயமா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை சொல்லப்படுகிற இடத்துல 10ஆம் வசனம் சொல்றாரு, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டு இருக்கும், அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஏன் வர்றார்? அவர் மறுபடியும் சிலுவையில் எறியப்பட போறாரா? நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிக்க போறாரா? அவர் நமக்காக அந்த சிலை பரிந்து பேச போறாரா? இல்லை. மறுபடியும் இயேசு கிறிஸ்து ஏன் வரப்போகிறார்? இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதுமாக கிறிஸ்தவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு
அநேக தெருக்களிலே வீதிகளிலே இயேசு கிறிஸ்து வருகிறார், இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி, இயேசு உன் பாவத்துக்காக மன்னித்தார், உன் பாவத்துக்காக மரித்தார் அப்படி சொல்லி பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறாங்க, சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஏன்? எப்படியாவது ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி. அப்ப இயேசு கிறிஸ்து உலகத்தில் எப்படி நியாயந்திருக்க போகிறார்னு சொல்லிது, அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்திருப்பார். நிதானமா பொறுமையா நியாயந்திருப்பார். ஒருவரும் தப்பித்து போக முடியாது. நிதானமாய் நியாயந்திருப்பார். ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். ஜாதிகள் அப்படின்னா ஜனங்களுக்குள்ளே. ஜாதின்னா கிறிஸ்துவுக்குள்ளே ஜாதி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஜாதிகளுக்குள்ளே அப்படின்னாக்கா ஜனங்களுக்குள்ளே சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து நியாயந்திருக்க போறாரு சொல்லுங்க. இயேசு உன்னை விடுவிக்கிறார், இயேசு உன்னை காப்பாற்றுகிறார், இயேசு உனக்கு சுகம் கொடுக்கிறார், இயேசு உனக்கு வாழ்வு கொடுக்கிறார் சொல்றோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து உனக்கு நியாயந்திருக்க வரப்போகிறார் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே சொல்ல வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்லை, நல்லா கவனிங்க. இயேசுவின் நாமத்தினால இங்கே அடுத்தது 13ஆம் வசனம் சொல்றாரு, அவர் வருகிறார். யார் வருகிறார்? இயேசு கிறிஸ்து வருகிறார். எப்படி சொல்ற? இயேசு கிறிஸ்து வருகிறார், வாசலருகே வந்திருக்கிறார். எப்படி சொல்ற? அவர் சொன்னப்பட்ட அத்தனை வேத வாக்கியங்களை நிறைவேறுகிறது. என்னுடைய வருகைக்குரிய அத்தனை அடையாளங்கள் சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்குரிய அடையாளங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அந்த அடையாளங்களின்படியே இன்னைக்கு உலகத்திலே நடந்து கொண்டிருக்கு பாருங்க. அதுதான் சொல்றாரு, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இயேசு வர போறார், இயேசு வர போறார், நான் கூட இயேசு வரதை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் இயேசு வரதை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு ஆயத்தம் தேவைப்படுகிறது, நமக்கு ஒரு பரிசுத்தம் தேவைப்படுகிறது. அது மாத்திரம் இல்லை, அதுக்கு ஒரு தகுதி தேவைப்படுகிறது. ஏன்னா அவர் உலகத்தில் உன்னை மீட்கும்படியா வரல, உன்னை நியாயந்திருக்க மறுபடியாக வருகிறார். உன்னை மீட்கும்படியாய் வந்தார். அவர் மீட்புரிய காரியம் தான் இப்போ நடந்து கொண்டிருக்குது. அதனால தான் கிருபை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. சில இடத்துல ஊழியக்காரர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள், சில இடத்துல ஊழியக்காரர்கள் அடிக்கப்படுகிறார்கள், சில இடங்களில் தேவாலயங்கள் இடிக்கப்படுகிறது. இதெல்லாம் ஏன்? அப்போ உங்களுக்காக தான் இன்னைக்கு கிராமங்கள் முழுவதுமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் இதெல்லாம் மறுக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் பூமியை அவர் நியாயந்திருக்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்திருப்பார். பாருங்க, இன்னைக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதில்லை, சபைகளுக்குள்ளே விதைக்கப்படுகிறதில்லை. சபைகளுக்குள்ளே கூட இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ளே கூட ஆண்டவர் நியாயந்திருக்கிறார்னாக்கா சபையிலிருந்து தான் உருவாகும் என்று சொல்லப்படுது. ஆண்டுடைய வருகை முதலாவது எங்கிருந்து ஆரம்பிக்குதுனாக்கா சபையிலிருந்து உருவாகிறது. அது சபையிலே நியாயந்திருக்கப்படுகிறாங்க. அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் அவர் நியாயந்திருப்பார். அப்ப எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு இருக்கு. அதனால தான் ஆண்டு சொன்னாரு, பாவம் செய்கிறவன் பாவம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும். அதாவது பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், நீதிமானா இருக்கிறவன் இன்னும் நீதிமானா இருக்கட்டும். அவன் கிரியைக்கு தக்கதாக பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார். அன்பார்ந்த கிறிஸ்துவ ஜனங்களே, அன்பார்ந்த இயேசு அறியாத சகோதர சகோதரிகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தை நியாயந்திருக்க வரப்போகிறார். அவருக்குரிய வருகைக்குரிய அத்தனை அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கண்களுக்கு முன்பதாக அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலாவது ஆண்டவரே உடைய பாவத்தை மன்னிங்க, நான் என்னையும் உங்களுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி உங்களுடைய முழுவதுமாக அர்ப்பணிப்பீர்களானால் இயேசு உங்களை காப்பாற்றவர் அல்லவராக. ஒரு மனிதன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நீங்கள் தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொள்ளாதீங்க. நான் ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த சர்வ வல்லமுள்ள தெய்வமே, இந்த வேத வார்த்தைகளை கேட்கிற அத்தனை பேரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர்கள் ஆண்டவர் ரட்சிக்கப்படும்படியாய், மனம் திரும்பும்படியாய், ஆயத்தமாகும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவர்கள் மீட்படையும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியான தாமே ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.